Good morning, children. Now we are going to see a very important 5 mark question, that is ecological pyramid or Eltonian pyramid. So ecological pyramid or Eltonian pyramid, that Eltonian pyramids are discovered by Charles Elton in 1927. So that is called by Eltonian pyramid. Ecological pyramid Eltonian pyramid so Charles Elton 1927 the pyramid explain பண்ணாரு ஓகேவா. So the ecological pyramid or Eltonian pyramid is divided into or classified into three. Number one is that is the pyramid of number. Number two is pyramid of biomass. And number three is pyramid of energy. Once again, pyramid of number, pyramid of biomass, and pyramid of energy. Okay. So pyramid of number. Under the pyramid of number, 4 type of ecosystem are there. எத்தனை types இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 4 types இருக்கு. The first one is a grassland ecosystem, and second one is a pond ecosystem, and the third one is a forest ecosystem, and the last one is a parasite ecosystem. Okay va? So based on the number of number வந்துருச்சு pyramid of number அப்படினா, so based on the number of organism that is classified. Okay va? அப்ப இது எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இதனுடைய shape, the shape of the pyramid of number வந்து it's like that. இது எப்படி இருக்கு அப்படினா ஒரு triangle shapeல இருக்கு. சரியா? ஒரு நமக்கு triangle மாதிரி triangle shapeல இருக்கு. இதுல என்ன இருக்கும் அப்படினா, so we can divide the triangle into so many layers. So இப்ப first layer அப்படி நம்ம சொல்றது வந்து என்ன சொல்லுவோம் அப்படினா T1, then T2, then T3, T4, T5 அப்படினா பிரிச்சுக்கிறோம். So basically என்ன இருக்கும் அப்படினா producers are, it's a plants are there. So இங்க என்ன இருக்கு அப்படினா number 1 is a plant. Okay, the plants சாப்பிடக்கூடிய primary consumer, இத சாப்பிடக்கூடிய secondary consumer, இத சாப்பிடக்கூடிய tertiary consumer, and finally top carnivores are there. Okay, இதோட shape எப்படி இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா, so triangle நமக்கு வந்து pyramids மாதிரி இருக்கிறது reason என்ன அப்படின்னா, see a number of organisms from plants to the top carnivores are gradually reduced. Suddenly reduce ஆகும். அப்படியே இருக்கு. First 10 இருக்குன்னா அப்புறம் 9, 8, 7 அந்த மாதிரி போகுது. Gradually reduce. So அதனால தான் இத நம்ம என்ன சொல்றோம்னா pyramid. It is upright அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைப் ஆஃப் pyramidக்கு என்ன பேரு அப்படின்னா upright. அப்ப grassland ecosystemமும் pond ecosystemமும் டயகிராம்ல பாருங்க. Look at your book. So டயகிராம் எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. ரெண்டு ecosystemமும் இதே மாதிரி ஷேப்ல இருக்கும். ஓகேவா? So this shape of pyramid is called by upright. இதுக்கு பேர் வந்து upright. மேல அப்படியே போயிட்டே இருக்கு. Gradually decreasing in the number. So இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்வெர்ட்டடா போடுறீங்க. ஓகேவா? So இப்படி பாத்தீங்க அப்படின்னா so number of organism will be increased னு சொல்லுவோம். ஓகேவா? இங்க ஒரே ஒரு ட்ரீ மட்டும் இருக்கும். இங்க ஒரே ஒரு ட்ரீ மட்டும் இருக்கும். இந்த ட்ரீல நிறைய ஆர்கானிசம் வந்து இந்த ட்ரீயை டிபெண்ட் பண்ணி நிறைய ஆர்கானிசம் இருக்கும். பேர்ட்ஸ், அனிமல்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதை டிபெண்ட் பண்ணி இந்த மாதிரி போகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாண்ட் எக்கோசிஸ்டத்தை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, சோ பாண்ட் எக்கோசிஸ்டம் இஸ் அப்ரைட். பாராசைட் எக்கோசிஸ்டத்தை என்ன சொல்றோம் அப்படின்னா இன்வெர்டட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்ரைட்டோட ஆப்போசிட் தான் வந்து என்னது அப்படின்னா இன்வெர்டட். சோ அப்ரைட்ல நம்பர் ஆஃப் முதல்ல வந்து பாட்டம்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் அதிகமா இருக்கும். போக 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 நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் குறையும். இட் மீன்ஸ் இதை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆர்கானிசம் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் வந்து கிராஜுவலா ரெடியூஸ் ஆகும். ஆனா இங்க என்ன ஆகுது, டாப்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசம் வந்து இதுதான் வந்து சிங்கிளா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப இது கிராஜுவலி இன்க்ரீஸ், இது கிராஜுவலி டிக்ரீஸ். கிராஜுவலி டிக்ரீஸ்னால அதுக்கு பேரு அப்ரைட், கிராஜுவலி இன்க்ரீஸ்னால அதுக்கு பேரு என்ன பேரு அப்படின்னா இன்வெர்டட். ஓகே, பட் வாட் அபௌட் இந்த ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு பெரிய ஆக்சுவலா வந்து ஒரே ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதை நம்பி பெரிய ஆர்கானிசம் இருக்கலாம். சோ அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் குறையலாம். அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னா, சோ கிராஜுவலி இன்க்ரீஸ் கூட சொல்ல முடியாது. சடன்லி இன்க்ரீஸ் ஆகும், சடன்லி டிக்ரீஸ் ஆகும். சரியா? அதனாலதான் என்ன சொல்றோம்னா ஸ்பிண்டில் ஷேப் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் ஏ ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம். ஓகேவா? அப்போ பிரமிட் ஆஃப் நம்பருக்கு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, சோ தட்ஸ் a grassland ecosystem,
and வந்து pond ecosystem இது ரெண்டுக்கும் வந்து definition ஒரே மாதிரி தான் எழுத போறோம் சரியா that is upright அதுக்கு அப்புறம் forest ecosystem spindle shaped அப்படினு சொல்றோம் spindle shaped னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம் நம்பர் 1 வந்து producers so producers அதிகமா இருக்கலாம் ஆனா அது சாப்பிடக்கூடிய பிரைமரி கன்சியூமர்ஸ் கம்மியா இருப்பாங்க ஓகேவா ஆனா பிரைமரி கன்சியூமர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க நிறைய பேர் இருப்பாங்க சோ அது வந்து irregular-ஆ வரக்கூடிய ஒரு ஷேப் அதனால அது ஸ்பிண்டில் ஷேப் அப்படினு சொல்றோம் நெக்ஸ்ட் பாராசைட் எக்கோசிஸ்டம் வந்து அப்ரைட்டோட ஆப்போசிட் இதுதான் சோ அதே தான் நீங்க எழுதுற பிரமிட் ஆஃப் பயோமாஸ் அப்படினு எழுதுவோம் இல்லையா சோ பிரமிட் ஆஃப் நம்பரோட டெஃபினிஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா a graphical representation of the number of organism அப்படினு கொடுத்திருப்பாங்க இந்த நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா அந்த அண்டர்லைன் பண்ணி ஓகேவா சோ அதுக்கு பதிலா நீ என்ன எழுத போற அப்படினு பாத்தீங்க அப்படினா so pyramid அதாவது a graphical representation of the amount of organic போட போற நம்பர் போட்ட இடத்துல என்ன போடுவ amount போடு ஓகேவா instead of that word you can use the amount அப்படி போட போறீங்க ஓகேவா a graphical representation of the amount of organic present at each successive tropical level is known as pyramid of biomass இங்க pyramid of energy ல என்ன கொடுப்பா அப்படினா so energy flow அப்படி கொடுக்க போறீங்க ஓகேவா மூணு வேர்ட் தான் மாறுது நம்பர் 1 ல வந்து நம்பர்னு போட போற அந்த இடத்துல இங்க amount னு போட போற இங்க என்ன போட போறீங்கன்னா flow of energy பட் டெஃபினிஷன் வந்து சேம் தான் ஒரே டெஃபினிஷன் தான் ஓகேவா சோ அதே மாதிரி வந்து டெஃபினிஷன் ஆஃப் தட் இஸ் upright டெஃபினிஷன் ஆஃப் அதே மாதிரி வந்து இன்வெர்ட்டட் இதெல்லாம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரியில என்ன படிச்சீங்களோ அதே டெஃபினிஷனே நீங்க அங்க எழுதிடலாம் ஓகே சோ டயகிராம் மட்டும் நமக்கு மாத்தி போடணும் இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் இங்க ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் வந்து ஸ்பிண்டில் ஷேப்ல இருந்துச்சு ஆனா இங்க ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் எங்க இருக்கு தட் இஸ் இந்த அப்ரைட்ல ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் எங்க இருக்கு அப்ரைட்ல இங்க அப்ரைட்ல யார் இருக்கறா கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டமும் பாண்ட் எக்கோசிஸ்டம் தான் அப்ரைட் ஆனா இங்க பாண்ட் எக்கோசிஸ்டம் எங்க வந்துருச்சு இன்வெர்டட் வந்துருச்சு ஓகேவா அப்போ பிரமிட் ஆஃப் நம்பர்ல என்ன எக்கோசிஸ்டம் இருக்குதோ அது என்ன ஷேப்ல இருக்கோ அதை நோட் பண்ணிக்கணும் சோ அதே இது செகண்டுக்கு வரும்போது அந்த ஷேப் மாறிடுது ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம்க்கு ஸ்பிண்டிலா இருந்துச்சுன்னா இங்க அப்ரைட்டா மாறிடுச்சு இங்க பாண்ட் எக்கோசிஸ்டம் வந்து அப்ரைட்ல இருந்துச்சு இங்க எப்படி மாறிடுச்சு இன்வெர்டடா மாறிடுச்சு ஓகேவா that is a pond ecosystem is inverted ஓகேவா சோ இங்க யார் inverted parasite ecosystem so what about the last one அங்க கன்ஃபியூஷனே கிடையாது ஏன்னா ஒரே ஒரு டைப் தான் pyramid of energy is always upright அப்ப யாரெல்லாம் upright சொல்லுங்க பார்க்கலாம் anyone get up and tell me anyone get up so in pyramid of number grassland ecosystem pond ecosystem upright so in pyramid of biomass grassland ecosystem forest ecosystem upright and the third one pyramid of energy is always upright okay so what about the pond ecosystem in pyramid of number that is upright the same pond ecosystem in the pyramid of biomass that is inverted okay va the forest ecosystem is spindle shaped in the first one the same forest ecosystem is upright in the second one okay இங்க பாருங்க parasite ecosystem அப்படிங்கிறது இது வந்து இங்க என்ன இருக்கு that is inverted okay va now we have to learn the definition of pyramid of number pyramid of biomass pyramid of energy மூணோட definition நம்ம முதல்ல படிக்கிறோம் ஓகேவா படிச்சு முடிச்சிட்டு தான் நம்ம எங்க வர்றோம் அப்படினா so that is your upright definition of upright படிக்கிறோம் definition of inverted படிக்கிறோம் definition of spindle shaped படிக்கிறோம் so upright எங்க படிச்சோம் அப்படினா இதே upright இங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதே upright அங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா so actually this question is very easy இது வந்து ஒரு 5 மார்க் क्वेश्चन elaborated-ஆ எழுதுற மாதிரி இருக்கும் கான்செப்ட் புரிஞ்சிட்டீங்க அப்படினா it is very easy ஓகேவா shall we start to learn now okay thank you children